அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல என்பதை தெரிவித்து தொடர்கிறேன். அதாவது, ஆட்சி அமைப்பதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் கட்சியினரை மிக மோசமான வார்த்தைகளால் அனைவரும் அசைபாடினர். ஆனால் இளைஞர்களும் பெரும்பான்மையான பொதுமக்கள்களும் நம்பிக்கை வைத்ததன் காரணமாக உலகிலேயே யாரும் படைத்திடாத சரித்திரத்தினை படைத்து சாதனை புரிந்து ஆட்சி அமைத்து தற்பொழுது மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் அமைச்சரவையும் முழுமையாக பதவியேற்றிருக்கிறது. இதில் சிறப்பு என்னவென்றால், பெண்களுக்கு நல்ல இடஒதுக்கீடு, அதேபோல அனைவருக்குமான தேவையான இடஒதுக்கீடு வழங்கி எந்த துறைக்கு யாரை நியமித்தால் அது சிறப்பாக அமையும் என்பதனை தீர சிந்தித்து அமைச்சரவையில் திறமை மிகுந்தவர்களை நியமித்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் எல்லோரும் அந்த கட்சியினருக்கு அனுபவம் கிடையாது, எதுவுமே தெரியாது, படிப்பறிவில்லாதவர்கள் என சித்தரித்தார்கள். அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பாருங்கள். கடந்த சில நாட்களாக அவர்களின் செயல்பாடுகளை பார்த்தாலே உங்களுக்கு உண்மை புரிய வந்திருக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம், என்னங்க அமைச்சரவையில் முதலமைச்சர் பதவியேற்று 15 நாட்களுக்கு மேலாயிட்டு இன்னமும் எந்தவித மாற்றமும் ஏற்படலைன்னு, தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படலைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அமைச்சர்கள் களத்தில் இறங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு அமைச்சர்களின் செயல்பாடுகளும் பாராட்டுக்குரியதாகிவிட்டது. இதுவரை பல ஆண்டுகளாக நடந்த ஆட்சிகள் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. முன்னிருந்த தலைவர்கள் அனைவரும் மக்களுக்கு ஒரே செயலை தான் மாற்றி மாற்றி செய்தார்களே தவிர புதிதாக மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஊழல் மற்றும் லஞ்சத்தினை ஒழிக்கலாம், நேர்மையான ஆட்சி நடத்தணும், மக்களாட்சியாகவும் மக்களுக்கான ஆட்சியாகவும் இருக்கணும் என்ற கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்ட சிந்தனையின் வடிவம்தான் தற்போதைய ஆட்சி அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது முழுமையான மாற்றத்தை அரசு நிர்வாகத்திடம் கொண்டுவர நினைப்பதால் தான் தாமதம் ஏற்படுகிறது. கடந்த ஆட்சியில் செய்வதை தொடர்வது என்பது மிக எளிது. அனைத்தையும் மாற்றியமைக்க வேண்டும், லஞ்சம் மற்றும் ஊழலை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மிக கடினமானது. நிதிநிலை பற்றாக்குறையாக இருக்கும் நிலையில் நிதி ஏற்பாடு செய்ய வேண்டும், வருமானத்தை கூட்ட வேண்டும் என்ற நிதித்துறை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரவையில் அமைச்சர்கள் அனைவரும் அவர்களின் பணியை தொடங்கி என்னென்ன தவறுகள் நடக்கிறது, சிறப்பான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று களத்தில் இறங்கி தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தகவல்கள் கொடுப்பதனால் மட்டுமே அனைத்தையும் மாற்றியமைக்க முடியும். நாமும் சில மாற்றங்களை வேண்டி பல தகவல்களை முன்வைக்க போகிறோம். அவர்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியை விட நாம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை மூலம் 100% துல்லியமான, நேர்மையான, ஊழலற்ற, லஞ்சமற்ற ஆட்சியை அமைப்பதற்கு தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் குரல் கொடுப்போம். அனைவரும் சொன்னார்கள், அவர்கள் அனைவரும் படிக்காதவர்கள் என்று அவர்களின் நடத்தையில் தெரிகிறது என்று. அமைச்சரவையில் மொத்தம் 35 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்களின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், பல இடங்களில் ஏற்பட்ட லஞ்சம் மற்றும் ஊழல் காரணமாகத்தான் இந்த கட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது என்று. இவர்கள் கட்சி அமைப்பதற்கு முன்பே சேவை அமைப்பில் இருந்தார்கள். இரத்த தானம், உடல் தானம், கண் தானம், அன்னதானம் போன்ற பல்வேறு தான அமைப்புகளில் இருந்து பணிபுரிந்தார்கள். அதற்கு பிறகு லஞ்சம், ஊழல் அதிகமாக இருந்தது நேரடியாக அவர் கண்ணிற்கு புலப்பட்டதன் காரணமாக தான் இதனை ஒழிக்க வேண்டும் என்ற சவால்கள் எடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அடுத்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு திரு புஷி ஆனந்த் அவர்கள், மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், மாண்புமிகு திரு அருண்ராஜ் அவர்கள், இவர்களை அனைவரும் அறிவர். சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு மருத்துவர். இவர் மருத்துவம் முடித்துவிட்டு IRS முடித்திருக்கிறார். IRS என்பது இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் என்பதாகும். அதாவது இந்திய வருவாய் சேவை. இதில் வருமானத்துறை அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள். மருத்துவராகவும் IRS துறை அதிகாரியாகவும் இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அருண்ராஜ் அவர்கள் எப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தார்கள் என்பதுதான் வியப்பை தருகிறது. விஜய் அவர்களின் இல்லத்தில் வருமான வரி சோதனை நடந்த பொழுது விஜய் அவர்கள் நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருந்தபோதும் வருமான வரி சோதனையின் போது முழுமையான ஒத்துழைப்பு அளித்தார். அந்த வருமானத்துறை அதிகாரி யார் என்றால், மதிப்பிற்குரிய அருண்ராஜ் அவர்கள். கணக்கு சரியாக இருந்தபோதும் அவர் மீது பல பழிகள் சுமத்தப்பட்டன. அந்த பழிகளுக்கு எப்படி பதிலறிக்கை கொடுப்பது, அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று ஆலோசனை அளித்திருக்கிறார்.
அதன் மூலம் ஏற்பட்ட நட்பு மற்றும் அவரின் நேர்மை காரணமாக அவருடன் அரசியலில் இணைய வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கிறார். அப்போது மருத்துவத்தையும் ஐஆர்எஸையும் விட்டு விஆர்எஸ் கொடுத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இருந்தும் அவர் மனைவி சென்னையில் அரசு மருத்துவராக பணியாற்றுகிறார். இணைந்து தற்போது கடுமையான உழைப்பால் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். அவரின் சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம். மாண்புமிகு அருண்ராஜ் அவர்கள் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார். இப்போதும் கூட இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அடுத்து வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு செங்கோட்டையன் அவர்கள். இவர் மிக பழமையான மூத்த அமைச்சர் ஆவார். உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு வெங்கட்ரமணன் அவர்கள் குடும்ப அட்டை வழங்குவதிலும் நேர்மையான நிர்வாகத்தை கொடுப்பதிலும் பொது விநியோக திட்டத்தில் பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அடுத்து மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு நிர்மல்குமார் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளியில் படிக்கும்போது மெல்ல கற்கும் மாணவராக இருந்தார். அப்படி இருந்த போதும் ஆசிரியர்கள் அவருக்கு சிறப்பான கற்பித்தலை கொடுத்து அவரின் விருப்பத்திற்கு ஊக்கமளித்து அந்த துறையில் அவரை வளர்த்துவிட்டதன் காரணமாக ஒரு சிறந்த பேச்சாளராக திகழ்கிறார். கல்லூரியில் பெரிய அளவிலான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கை வானொலியில் பணியாற்றினார். பிறகு சொந்தமாக நிறைய செய்தி ஊடகங்களை நடத்தியிருக்கிறார். சினிமாவில் நடித்திருக்கிறார். அவர் கடந்த சில நாட்களாகவே ஊடகங்களுக்கு கொடுக்கப்படும் பேட்டிகளை பார்த்தாலே தெரியும். அனைத்து கேள்விகளுக்கும் அருமையாகவும் புத்தி கூர்மையுடன் பதில் சொல்லும் மிக சிறந்த கல்வியாளர். மாணவர்கள் அவர்கள் விருப்பத்திற்கே துறையை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய அளவில் கல்வி அமைப்பினை மாற்றியமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து கனிமவளத்துறை அமைச்சர் மாண்புமிகு டி.கே. பிரபு அவர்கள். இவர் சிவகங்கை மாவட்டத்தில் போட்டியிட்டவர். இவர் வந்ததிலிருந்தே பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அனுமதி இல்லாத நிறைய குவாரிகளை ட்ரோன் மூலம் கண்டுபிடித்து தற்பொழுது மூடியிருக்கிறார். இதன் காரணமாக கட்டுமானத்திற்கு தேவையான ஜல்லி, மணல் போன்ற மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடும். ஒரு சில மாதங்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டாலும் பிறகு முறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை மீண்டும் முறைப்படுத்தப்படும் பொழுது வரையறுக்கப்பட்ட விலை நிர்ணயம் செய்து சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கீர்த்தனா அவர்கள். இவர் கடுமையான உழைப்பாளி. சிப்காட் போன்றவைகளுக்கெல்லாம் நேரடியாக ஹெல்மெட் அணிந்து ஆராய்ந்து வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு பெரிய கணினி மென்பொருள் துறையில் சாதனை படைத்தவர். மாண்புமிகு ஆந்திர பிரதேச முதல்வருடன் அறிமுகமாகி ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு உள்ளிட்டவைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கெல்லாம் தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்தவர். அடுத்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். அவர் சொந்த ஊர் கும்பகோணம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் அருகே அவர்களின் பூர்வீகம். ஆனால் கும்பகோணத்தில் வாழ்ந்தார்கள். பிறகு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் குடியேறினார்கள். இவரின் தந்தையார் கோயிலின் அர்ச்சகர். இவருக்கு 3 மகன்கள். அதில் இவர் இளைய மகன். 200 சதுர அடி கொண்ட வீட்டில் வசித்து வந்தார்கள். இவரின் தாயார் மறைமலை நகரிலிருந்து அடையாரோ மயிலாப்பூரிற்கோ சென்று 5000 ரூபாய் சம்பளத்திற்கு பணிபுரிந்தார். மாண்புமிகு திரு விஜய் அவர்களின் ரசிகராக இருந்த மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டார். வெற்றி பெற்று பதவியேற்பதற்கு முன்பே ஸ்ரீரங்கம் அரசு சுகாதார நிலையத்தினை பார்வையிட்டு அதில் உள்ள குற்றங்களை ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கையை எம்எல்ஏவாக இருந்தபோதே எடுத்தார். அதற்கு பிறகு அவர்களின் செயல்பாடினை பார்த்து தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதில் பார்த்தீர்கள் என்றால் திருச்செந்தூரில் மாறுவேடத்தில் சென்று சாமி தரிசனம் செய்வதாக சொல்லி டிக்கெட் கேட்டபொழுது, நான் எளிதிலே சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது லஞ்சமாக 4000 கேட்டிருக்கிறார்கள். அதற்கும் ஜிபேயில் பணம் அனுப்பி லஞ்சம் கேட்டவர்களை கையும் களவுமாக பிடித்து தற்பொழுது விளக்க கடிதம் கேட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படியெல்லாம் நேர்மையான ஆட்சியை கொண்டு வர முடியும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும்
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் நடந்திருக்கும் குற்றங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டி ஆய்வு செய்து வருகிறார்கள். ஆட்சியில் முழுமையான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக கடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் மக்கள் நலத்திட்டங்கள் உடனடியாக வந்து சேரவில்லை. நேர்மையான ஆட்சியை கொடுப்பார்கள் என அனைவரும் நம்பிக்கை வைக்கலாம். தற்பொழுது வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருத்தி அமைக்கப்பட்ட பட்ஜெட் தயாரிப்பதற்காகவும் அதில் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அதில் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டங்களிலும் பெற்றுக்கொண்ட குறைந்தபட்ச 40% கமிஷன், இதை தடுத்தாலே அரசிற்கு நிறைய நிதி கிடைக்கும். இப்படி நிறைய நிதி ஆதாரங்களை திரட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் நிதியை திரட்டி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் நிதியமைச்சர் அவர்கள். அனைத்திற்கும் அமைதியாக இருந்து ஊடகங்களை சந்திக்காமல் தன் வேலையை கண்ணும் கருத்தாக இரவு பகல் பாராமல் நேர்மையான ஊழலற்ற ஆட்சியை நடத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் நம் முதலமைச்சர் அவர்கள். தொடர்ந்து நாமும் ஆலோசனைகளை வழங்குவோம். இணைந்திருங்கள், வீடியோக்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.